விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. விபத்துகள் பற்றி காலையில நாங்க பேசியிருந்தோம். இலங்கையில எல்லா இடங்களிலும் உலகத்திலே விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? எனவே அதில் ஒரு கட்டமாகத்தான் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை மீது கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுல சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வெளிப்புற வாயில் மீது தான் இந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில நேற்றிரவு 10:30 மணியளவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று வெள்ளை மாளிகை வளாகத்தில் வெளிப்புற சுவர்ல வந்து மோதி இருக்கு. அடிச்சிருக்கு. எவ்வளவு பாதுகாப்போடு இருக்கிற ஒரு இடம் அந்த வெள்ளை மாளிகை. அதுக்குள்ளேயே கட்டுப்பாட்டுல இருந்து வேகமா வந்து அதுல வந்து மோதுகிறது அப்படின்னு சொன்னா பாருங்கள், இப்படி எல்லாம் வேகமா ஓடி இருப்பாங்கன்னு சொல்லி வெள்ளை மாளிகைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை எனவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த வெள்ளை மாளிகை பற்றி சொல்ல வலிக்கிற போது, வெள்ளை மாளிகை என்பது அமெரிக்க ஜனாதிபதி ஒருவருடைய உத்தியோகபூர்வ வதிவிடமாக பார்க்கப்படுகின்ற இடம் தான் இந்த வெள்ளை மாளிகை. இங்கதான் அவருடைய அலுவலகமும் இருக்கும். அவர் அலுவலகத்துக்காக வெளியில் இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே ஜனாதிபதியினுடைய அலுவலகம் இருக்கும். அங்கேயே அவர் வேலை செய்வார். முழுமையாக பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கும். இந்த வெள்ளை மாளிகை அப்படின்றது முழுமையா வெள்ளையா இருக்கும். அதான் வெள்ளை மாளிகை. அந்த மாதிரி வெள்ளையாலேயே பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. வெள்ளை வர்ணம் பூசப்பட்டிருக்கும். ரொம்ப அழகா இருக்கும், பாக்குறதுக்கு பிரமாண்டமா இருக்கும். அமெரிக்கா போனா அதே முருகா போய் பார்த்துட்டு வருவோம். என்ன கிட்டத்துல சரி, இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பிரேசில் பக்கம் போனா பிரேசில கனமழை, கடும் மழை. கடுமழை என்றால் வெள்ளத்தால் அங்கே இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே கனமழையாக இருக்கிறது. எனவே இயற்கையினுடைய சீற்றம் எங்கெல்லாம் இப்படியெல்லாம் எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது அப்படின்றத நீங்க பாருங்கள். பிரேசிலில் 66 பேர் சிக்கி பலியாகி போயிருக்கிறாங்க இந்த அதிகமான வெள்ளம் காரணமாக. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால 66 பேர் சிக்கி பலியாக இருக்கிறாங்க. காணையில நிறைய பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியல, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு நிலைமைகள் அங்கே மாறி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சி தகவல், இலங்கையில இப்ப நாங்க அண்மையில சூரியராங்க நிகழ்ச்சியிலும் சொல்லி இருந்தோம், பிறப்பு வீதம் குறைந்து இறப்பு வீதம் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இதுல வந்து பலாங்கொடை இருக்கு தானே, பலாங்கொடை மாரடைப்பு காரணமாக அங்க வந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுறது. கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களில் ரத்னபுரி பலாங்குடை பகுதியில் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தான் அதிகரித்து காணப்படுகிறதுனவா. உங்களுக்கு நாங்க வயசு சொல்லுகிறோம். கடந்த 3 மாதங்களில் 30 முதல் 50 வயதுக்கு இடைப்பட்டவர்களிடையே பதிவான 70% உயிரிழப்புக்கு மாரடைப்பே காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இப்படி இதை பற்றி எல்லாம் பேசும்போது மேலே மனசு கவலையா தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல திடீரென்று மரணம் அடைகிறாங்க. என்ன காரணம் கேட்டா மாரடை பண்றாங்க. அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி தகவல்களை கேட்கும் போது. திருமணத்துல பெரிய வீழ்ச்சி, திருமண அளவுல திருமணங்கள் செய்து கொள்றதுல பெரிய வீழ்ச்சி. இப்போது சனத்தொகையும் குறைந்து போயிருக்கிறது. திருமணம் செய்யறதுலையும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க இல்ல, நிறைய செலவு தானே. ஒருவர் இன்னொருவருக்காக பணம் செலுத்துற அந்த தேவை இல்லை என்று யோசிக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிருக்காம். அதாவது திருமணம் என்று சொல்லும்போது என்ன, இன்னொருவருக்கு பணம் செலவழிக்க வேண்டி வரும் தானே, கணவன் மனைவிக்கு செலவழிக்க வேண்டி வரும். ஆகவே இன்னும் ஒருவருக்கு பணத்தை செலவழிக்கக்கூடிய நிலைமை இல்லை. அதனால் திருமணம் வேண்டாம் என்று யோசித்து திருமணத்தை புறக்கணிக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு. அதனால் சனத்தொகையிலும் பெரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று தகவலாக வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்ப தத்தெடுக்கிற வீதம் அதிகமாயிட்டாம். கல்யாணம் தேவையில்லை, வேணுமென பிள்ளைகளை நாங்கள் தத்தெடுப்போம் என்று தத்தெடுக்கிற அளவு கூட இலங்கையில் அதிகமாயிட்டு. சரி, இந்த மாரடைப்பை பற்றி பேசுகிற நேரம் ஒரு சின்ன குறிப்பையும் சொல்கிறோம். இந்த நிலையில் 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஒருவருக்கு திடீரென வயிறு மற்றும் மார்பு பகுதியில் எரிச்சல் அல்லது தலை சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக வைத்தியர் ஒருவரை சந்தித்து குருதி மற்றும் இசிஜி எல்லாம் எடுத்து பரிசோதனை முன்னெடுப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கவனமாக பாதுகாப்பாக இருங்க என்று சொல்லிக்கொண்டு, அரச பேருந்து சாரதிகளாக இருக்கலாம், தனியார் பேருந்து சாரதிகளாக இருக்கலாம், பஸ்ல ஏறி பின்னுக்கு உள்ளுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணமே கிடையாது. போட்டி போட்டுக்கொண்டுதான் இப்போ ஓடுறாங்க. எங்க நீங்க அவதானிச்சீங்க? எல்லா இடத்துலயும் அவதானிக்கிறோம் தானேவா, போட்டி போட்டுக்கொண்டு ஓடுறாங்க. எனவே இப்போது நேற்று ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்பு, சற்று முன்னேறத்துக்கு கல்முனையில இருந்து கொழும்பு நோக்கி வந்து அரச பேருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோர விபத்தொண்டு இடம்பெற்றிருந்தது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தூண்டுருக்கு தான் அதை உடைச்சு கொண்டு கடைக்குள்ள போயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரை உடைச்சு கொண்டுக்குள்ள போயிருக்கு. பாருங்க, அந்த நல்ல காலம் கடைக்குள்ள எல்லாம் நிறைய ஆட்கள் இல்லை. அதாவது பஸ்ஸுக்குள்ள இருந்த பேருந்துல பயணித்த சாரதி, நடத்துனர் உட்பட நிறைய பேர் காயமடைந்திருக்காங்க. வைத்தியசாலைகள்லாம் இப்ப அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஆக இந்த சம்பவம் மட்டக்களப்பு கொழும்பு நோக்கி வந்து செங்கலடி சந்தியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வேகமா போகணும் என்றது, மற்றது சரியான தூக்கம் இல்லாத டிரைவர், மற்றது பொறுமை இல்லாத டிரைவர், என்ன
அடாவடித்தனமா நடந்து கொள்ற டிரைவர், இந்த மாதிரியான டிரைவர்களால கூட இப்படியான விபத்துகள் ஏற்படுறது வழமையா இருக்கு. இதே மாதிரி டிலான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், பம்பலப்பட்டி கொள்ளுப்பட்டி இடையில காலி வீதியில இரவு 12 மணி கடந்துட்டால் இரவிரவா மோட்டார் பைக் ரேஸ் எல்லாம் விடுறாங்க என்று கண்டுபிடிச்சிட்டு போலீசாருக்கு முறையிட்டு இருக்காங்க. இப்ப பம்பலப்பட்டி போலீசார் இந்த வெள்ளித்திருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உண்மையாவா நடக்குது? நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 36 மோட்டார் பைக் பிடிச்சிருக்காங்க. சரி, எல்லாம் ரேஸ் ஓடி விளையாடுற மோட்டார் பைக். அந்த மாதிரி இந்த பணக்கார விளையாட்டுதெல்லாம் இரவான பிறகு எல்லாரும் தூங்கும் போது இவர்கள் இரவிரவா இந்த மாதிரி ரேஸ் ஓடி விளையாடுறது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நீங்க பஸ் பற்றி சொன்னதால இன்னொரு கதை இருக்கு, சுவாரஸ்யமான கதை உண்டு. போலீசார் சில பேர் மாறு வேடம், அதாவது வேறு உடை அணிந்து சிவில் நபர்கள் போன்று சாதாரணமான எங்களை மாதிரி ஆடை அணிந்து பஸ்ஸுக்குள்ள புகுந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, கேமராலாம் பொருத்தி கொண்டு. அதாவது பஸ்ல பயணிக்கும் போது ஆண்கள் பெண்களுக்கு தொந்தரவு பண்றாங்களா, தேவையற்ற வேலைகளை செய்யறாங்களா, இந்த மாதிரி ஒரே நாள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க 38 பேர். பாத்தீங்களா? இது புதிய செய்தியா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்களுக்குள்ளே வர போறாங்களாம், சித்து விளையாட்டுகளை கண்டுபிடிச்சு அரசு பண்ண போறாங்களாம். கவனம், அவதானம்.